ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீமகள். இன்றைக்கி டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை சால்னா தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 15 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, பட்டை, லவங்கம், இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. மீதி 2 வெங்காயம் 2 தக்காளி எண்ணெயில் வதக்க போகிறேன். அது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்குங்க. இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளேயும் ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, சோம்பு இருந்துச்சுன்னா இந்த டைம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளேயும் இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ காரத்துக்கு 1.5 ஸ்பூன் ப்ளைன் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ நான் இதுக்கு 4 முட்டை எடுத்துருக்குறேன். இப்போது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி நீங்கள் அப்படியே குழம்புலே ஊற்றிக்கிங்க. இப்போ 4 முட்டை ஊற்ற போகிறேன்னா ஒரு முட்டையும் கேப் விட்டு ஊற்றுங்க. குழம்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ முட்டையை கேப் விட்டு ஊற்றிக்கலாம், உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், முட்டை நல்லா நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், முட்டை நான் தனித்தனியாக உடச்சி ஊற்றுனதுனால உங்களுக்கு செப்ரேட்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா முட்டை மசாலாலே வெந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டுக்கு உப்பு காரெல்லாம் ஏறிடும் அதில். அவ்வளோதான், டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டிங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செய்யும்போது முட்டையில் நல்ல உப்பு காரெல்லாம் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.